வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி என்ற ஒரு கொள்கையை தொடங்கி வைத்தார். என்ன இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி? முன்பு இந்தியா லுக் ஈஸ்ட் பாலிசி என்ற ஒரு கொள்கையை கொண்டிருந்தது. லுக் ஈஸ்ட் பாலிசி என்பது கிழக்கில் உள்ள நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு ராஜதந்திர முயற்சியாகும். அதாவது இந்த கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் பொருளாதார ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் உறவை வலுப்படுத்துவதும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிப்பதும் தற்போதைய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியின் மூலமான இந்தியாவின் நோக்கமாகும். அதனால்தான் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தற்போதைய புரூனே சிங்கப்பூர் பயணம் மிகுந்த முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகிறது. புரூனே சென்றடைந்த இந்திய பிரதமருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பளித்திருந்தது அந்நாடு. விமான நிலையம் வந்தடைந்த பிரதமரை வரவேற்க புரூனே நாட்டின் 2வது தலைமையாக கருதப்படும் பட்டத்து இளவரசரே நேரடியாக வந்திருந்தார். இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மற்றும் இந்தோ பசிபிக் விஷனில் புரூனே மிக முக்கியமான பங்குதாரராக உள்ளது என்பதற்கான அறிகுறியை அந்த நடவடிக்கையின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி புரூனே சுல்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அரண்மனையில் மோடிக்கு ராஜ வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. புரூனேயின் அரண்மனையில் தங்கத்தால் அமைக்கப்பட்ட ஆசனத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் பிற பிரதிநிதிகளை பார்ப்பது ஒரு கண்கவர் காட்சியாக இருந்துள்ளது. புரூனே சுல்தான் ஹாஜி ஹசன் அல் போல்கியாவுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு சிறந்த கலாச்சார பாரம்பரியம் இருப்பதாகவும் இதுவே வலுவான நட்புறவின் அடிப்படை என்றும் கூறியுள்ளார். புரூனேயில் தனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்புக்கு அரச குடும்பத்தினருக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார் பிரதமர். புரூனேவில் என்னை வரவேற்றதற்காகவும் உயர் மரியாதை அளித்தமைக்காகவும் எல்லாவற்றிற்கும் என் இதயத்தின் மொழியில் அரச குடும்பத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 140 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் சார்பாக உங்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் 40வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவுக்கும் புரூனேக்கும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார உறவுகள் உள்ளன. இந்தியா புரூனே நட்பு வலுவாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் இருப்பதற்கு இதுவே முக்கிய காரணமாகும். உங்கள் தலைமையில் இந்த உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது என்றும் பிரதமர் புரூனே சுல்தானிடம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முற்றிலும் எதிர்பாராத நகர்வின் பாகமாகத்தான் 2018 புரூனே சுல்தான் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்தார். இந்தியாவின் குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு புரூனே சுல்தானை சிறப்பு விருந்தினராக இந்தியா அழைக்கும் என்று உலகிற்கு, குறிப்பாக சீனாவிற்கு எந்த துப்பும் கிடைத்திருக்கவில்லை. ஆனால் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியின் பாகமாக புரூனேயுடனான உறவை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைந்தது இந்தியாவின் அந்த மூலோபாய நடவடிக்கை. அதனைத் தொடர்ந்து 2018 இந்திய குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புரூனே சுல்தான் இந்தியாவிற்கு வந்திருந்தார். அவரது அந்த பயணத்தை இந்திய மக்கள் பெருமிதத்துடன் நினைவு கூறுகிறார்கள் என்று சுல்தானிடம் கூறியிருந்தார் இந்திய பிரதமர். இந்த பயணம் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு தொடக்க நாட்களிலேயே புரூனேவிற்கு வருகை தரவும் பேச்சுவார்த்தை நடத்தவும் முடிந்தது பெருமையாக உள்ளதென்று கூறியதன் மூலம் புரூனேயுடனான உறவுக்கு இந்தியா எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார் பிரதமர் மோடி. இந்தியா புரூனே ராஜதந்திர உறவு 40ஆம் ஆண்டை அடைந்துள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரிய மற்றொரு விஷயமாகும். இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியிலும் இந்தோ பசிபிக் விஷனிலும் புரூனே ஒரு முக்கிய பங்காளியாக மாறுவது இரு நாடுகளுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையில்தான். இந்த மரியாதையை இருதரப்பும் கடைபிடிக்கிறது. தற்போதைய பயணமும் பேச்சுவார்த்தையும் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கான வழிகாட்டியாக அமையும் என தாம் நம்புவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம், மருந்துகள் மற்றும் பிற துறைகள் குறித்து அங்கு விவாதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் புரூனே சுல்தானுடன் மிக முக்கியமான சில கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டதாகவும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதை இரு தலைவர்களும் வரவேற்றதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரூனேயும் இந்தியாவுடன் ஒத்துழைப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளது என்பது தெளிவாகிறது. 2018 மோடியின் அழைப்பை ஏற்று ஓடிவந்த சுல்தானின் நகர்வுகள் அதைத்தான் தெளிவாக்குகின்றன. தங்கள் சொந்த நலன்களுக்காக அவர்கள் மீது அதிக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சிறிய நாடுகளை சுரண்டுவதற்கான சீன நகர்வுகளை எதிர்கொள்ள ஒரு பெரிய சக்தியின் அவசியத்தை புரூனேயும் உணர்ந்துள்ளது. இயல்பாகவே இன்று சிறிய நாடுகளின் மீது பெரும் வல்லரசுகள் செலுத்தும் அழுத்தம் மிகப்பெரியதாகும். உதாரணமாக சீனாவின் அழுத்தம், அதை தாண்டினால் அமெரிக்காவின் அழுத்தம், ரஷ்ய அழுத்தம் போன்றவையாகும்.
அங்கு இந்தியா ஒரு நடுநிலையான சக்தியாக உள்ளது. இந்தியாவின் மூலோபாய நகர்வுகளை அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஒரே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் நல்லுறவை கொண்டுள்ளது. தற்போது சீனாவுடனான உறவை மேம்படுத்தவும் இந்தியா முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் இந்தியா பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடுநிலையான நிலைப்பாட்டை கொண்டுள்ள சிறிய நாடுகள் நம்பிக்கையோடு சார்ந்திருக்க முடிந்த ஒரு நம்பிக்கைக்குரிய சக்தியாக திகழ்கிறது. அதில்தான் இந்தியாவின் முக்கியத்துவம் அமைந்துள்ளது. இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி உண்மையில் பிராந்தியத்தில் உள்ள சிறிய நாடுகளால் பெரிதும் முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகிறது. காரணம், சீனாவிற்கு அங்கெல்லாம் நல்ல செல்வாக்கு உள்ளது. புரூனேயில் ஒரு துறைமுகத்தை இயக்குவதில் கூட சீனாவுக்கு பங்களிப்பு உள்ளது. இங்குள்ள பல நாடுகள் சீனாவுக்கு அடிபணிந்து விட்டதால் அவர்களுக்கு வேறு வழியில்லை என்ற நிலை உள்ளது. இப்போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ஈடுபாட்டிற்கு வரம்புள்ளது. ஆனால் இந்தியாவிற்கு அந்த வரம்பு இல்லை. அங்குதான் இந்தியாவின் சாத்தியமான வலிமையும் உள்ளது. என்னவெனாலும் அங்கு சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை குறைப்பது இந்தியாவின் முக்கிய நிகழ்ச்சி நிரல்களில் ஒன்றாகும். மேலும் இந்தியா வர்த்தகம் தொடர்பான பெரும் ஆர்வங்களையும் கொண்டுள்ளது. அதில் ஆசியான் நாடுகள் இந்தியாவுக்கு முக்கியமான பங்காளியாக உள்ளன. அதனால்தான் புரூனேவுடனான உறவுக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆசியான் உறுப்பு நாடுகளில் புரூனே, பர்மா, கம்போடியா, இந்தோனேசியா, லாவோஸ், மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகியவை அடங்கும். தற்போது பிரதமர் பயணம் மேற்கொண்டுள்ள புரூனே மற்றும் சிங்கப்பூர் ஆசியாவின் உறுப்பு நாடுகளாகும். ஆசியான் நாடுகள் என்று சொல்லும்போது தென்கிழக்கு ஆசியாவைச் சேர்ந்த நாடுகளும் கூடவாகும். அவற்றுள் பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனா இடையே ஏற்கனவே பெரிய பிரச்சனை நடந்து வருகிறது. அந்த பிரச்சனை உண்மையில் சீனாவின் மீது ஆசியான் நாடுகளிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளது. சொல்லப்போனால் சீனா ஆக்ரோஷமான நடத்தையை காட்டுவது நாளை தங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அந்த நாடுகள் அஞ்சுகின்றன. புரூனே போன்ற நாடுகள் மிகவும் சிறிய நாடுகளாகும். அந்த நாடுகளுக்கு வலுவான இராணுவமோ அல்லது சப்போர்ட்டோ இல்லை. எனவே ஆசியான் நாடுகளால் சீனாவை பகைக்கவும் முடியாது. சீனா அவர்களின் முக்கியமாக வர்த்தக பங்காளியாகவும் உள்ளது. அதேபோல பல ஆசியான் நாடுகளில் சீன வம்சாவளியினர் பெருமளவில் உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சீனாவுடன் பல ஒப்பந்தங்களில் ஈடுபட்டுள்ளன அந்த நாடுகள். பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவின் பாகமாக உள்ளன இந்த நாடுகள் எல்லாம். இந்தோனேசியா போன்ற சற்று பெரிய நாடுகளுக்கு ஓரளவுக்கு மேல் பயம் இல்லை என்று சொல்லலாம். காரணம், அந்த நாடுகளுக்கு அமெரிக்காவின் பயங்கரமான ஆதரவு உள்ளது. ஆனால் புரூனே, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சீனா மீது மிகுந்த சந்தேகமும் பயமும் உள்ளது. அங்குதான் இந்தியாவின் இருப்பு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய பிரதமரை புரூனே இவ்வளவு உற்சாகத்தோடு வரவேற்றதற்கு அதுவும் ஒரு காரணமாகும். 2023ஆம் ஆண்டில் புரூனே இந்தியாவிற்கு சுமார் $174 மில்லியன் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது. அதே காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து $669 மில்லியன் மதிப்புள்ள பொருட்களை புரூனேவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளோம். புரூனேயின் இறக்குமதி அதிக அளவில் மலேசியா, UAE, சீனா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்துதான் செய்யப்படுகிறது. ஏற்றுமதி விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் மற்றும் சீனா போன்ற நாடுகள் தான் உள்ளன. இந்நிலையில்தான் இந்தியா புரூனே இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்க விரும்புகிறது இந்தியா. மேலும் புரூனேவில் முதலீடுகளை செய்யவும் ஆர்வமாக உள்ளது இந்தியா. பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறைகளில் நட்புறவை மேம்படுத்துவதுடன் மக்களிடையேயான உறவுகளையும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. அதோடு இரு நாடுகளுக்கும் இடையே மிக முக்கியமான சில ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. இந்த உடன்படிக்கைகளின் பாகமாக இந்தியாவிலிருந்து, குறிப்பாக சென்னையிலிருந்து புரூனேவிற்கு நேரடி விமானங்களை இயக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே இவையல்லாது மற்ற பல முக்கியமான ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே அதிக முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் எல்லாம் விரைவில் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.